ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். இது 2022 கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா சாதாரண கூட்டு வட்டி கணக்கு கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு கிடையாது. இங்கே பாருங்க, 1 மற்றும் 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஆண்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு ஆண்டும் என்னவா பண்ணுறாங்கன்னா 15%, 20%, 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் கூட்டு வட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிஐ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த கணக்கை ஒரே ஃபார்முலாவில் ஈஸியாக எப்படி போடுறதுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். முதலாம் ஆண்டு வட்டி A = 15% வச்சுக்கிறோம். இரண்டாவது ஆண்டு வட்டி B = 20%, மூன்றாவது ஆண்டு வட்டி C = 25% அப்படின்னு வச்சுக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நாம் இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு கூட்டுத்தொகைக்கான ஆன்சர் வந்துடும். கூட்டுத்தொகை A = P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100. ஒருவேளை 4வது வருஷம் கொடுத்துருந்தா × 1 + D/100 அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே 3 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க, அதோட நாம் நிறுத்திக்கிறோம். இதை எடுத்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P அசலானது 15,000 ரூபாய் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ட்டு 1 + ஏவுக்கு பதிலாக 15 போட்டுடுறேன், 15/100 இன்ட்டு 1 + பிக்கு பதிலாக 20 போட்டுடுறோம், இன்ட்டு 1 + சிக்கு பதிலாக 25ன்னு போட்டுடுறோம். இதை நாம் சுருக்கி போட்டால் நமக்கு கூட்டுத்தொகை கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 15,000. இதை நம்ம இங்கேயே அடிச்சிடலாம், ஆனால் அடிக்காமல் போடுறதால நம்ம கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா நமக்கு எல்லாமே /100ன்னு வந்துடுறதால ஈஸியாக கேன்சல் ஆகிடும். 100 100 100 100 15 115 டிவைடட் பை 100. அதே போல் இது 120/100 இன்ட்டு இது 125/100. ஸோ இந்த 2 ஜீரோவை நம்ம இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடிச்சிடுறேன், இந்த 2 ஜீரோவை இங்கே அடிச்சிடுறேன். ஸோ மீதி இருக்கிறத நம்ம அடித்து போடுறோம். இது 4 25 100, இது 5 25 125. ஒரு நாள் 4, முன்னாங்கு 12. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. கீழே ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கிறத மட்டுமே பெருக்கி போடுறோம். மேலே இருக்கிறத பெருக்குனா 25,875 வருது. நல்லா தெரிஞ்சுங்க, இது கூட்டுத்தொகை. அப்போ கூட்டுத்தொகையிலேருந்து வாங்கின கடன் அசலை நாம் கழிச்சிட்டோம்னா வட்டி கிடைத்துவிடும். அப்போ அந்த 15,000 கழிச்சு விட்டுறோம். அப்படி கழிச்சோம்னா 10,875. இதுதான் வட்டி, கூட்டு வட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கணக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தெரியாதுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.